அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கதிர் அந்த புது இடத்துக்கு லீஸ்க்கு போகிறதுக்காக கையெழுத்து போட போகிறாரு. அப்போ நந்தினி அதை தடுத்தாங்க. முன்னாடி பார்த்த இடத்துலேயே கடைசி நேரத்தில் வேணான்ட்டாங்க, இவரும் கடைசி நேரத்தில் வேணான்னு சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராவணன் இவங்ககிட்டலாம் ஜனனி வேலை காட்ட முடியாது அப்படின்னு சொன்னார். அந்த சமயத்தில் ஜனனி சத்தியமாக நான் அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை, ஒரு கட்டத்தில் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வேணாம்னு நான் நினச்சேன் தான், ஆனால் அதுக்காக நான் போய் அந்த மாதிரிலாம் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தை கெடுக்க வந்தது ராவணன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விசாலாட்சி இந்த குடும்பம் எப்படின்னா போட்டோம், உனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஜனனியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நந்தினி சொல்கிறாங்க, நம்ம சொந்த இடத்துலேயே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், அப்போ தான் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொந்த இடத்துக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆதிகுணசேகரன் கேட்குறாரு. அப்போ நந்தினி சொல்கிறாங்க, உங்ககிட்ட இருக்க இடத்த கொடுங்க, நாங்கள் வேணால் வாடகை வேணால் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ராவணன் வெயிட் பண்ணுங்க, நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்பி வராரு. அப்போ ராவணன் சொல்கிறாரு, அந்த இடத்த உங்களுக்கே விற்க முடிவு பண்ணிட்டாங்க, 18 கோடி கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வீட்டில் இருக்க எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க, 18 கோடிக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆதிகுணசேகரன் சொல்கிறாரு, பரவாயில்லப்பா கதிர், நான் தரேன், பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு இருக்க ஞானத்துக்கு கதிர் மேலே பொறாமல் வருது. உடனே ஞானம் கேட்குறாரு, கதிர் கொடுக்குற மாதிரி எனக்கும் ஒரு சொந்த இடம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது கதிர் சொல்கிறாரு, இப்போ எதுக்கு உனக்கு சொந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ரேணுகா, ஏன்பா அவருக்கு சொந்த இடம் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ராவணன் நினச்ச மாதிரியே வீட்டுக்குள்ளே சண்டை வந்துருச்சு. இப்போ கதிர் புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாரா, இல்லை ஞானமும் கதிரும் சண்டை போட்டுக்கிட்டு தனித்தனியாக போயிடுவாங்களா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.